Hi friends, Assalamu alaikum. நான் இன்றைக்கி உங்கள் கூட ஒரு 1/2 kg ஸ்பாஞ்சோட ரெசிபி ஷேர் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேன். அது ஸ்பாஞ்சு உங்களுக்கு 3 லேயராக ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு கேக்கெல்லாம் பண்ணுறதுக்கு. அப்போ நம்ம அதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தியாக ஸ்பாஞ்சியாக நமக்கு இந்த கேக்கு கிடைக்கும். அப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் இங்கே ஒரு ரவுண்ட் மோல்டில் பட்டர் பேப்பரெல்லாம் போட்டு கிரீஸ் பண்ணி மாற்றி வச்சுருக்கேன். இனி நாம் ஒரு பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு அரிப்பை வச்சுட்டு அதில் 125 ml ஃப்ளோரு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு நுள்ளு உப்பு, அது கூடவே ஒரு ஸ்பூனு பால் பொடி போட்டு நல்லா சீர் பண்ணி மாற்றி வச்சுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போது உங்களுக்கு பேசுகிறது தமிழ் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருந்தால் மன்னிச்சிடுங்க. நான் மலையாளி, அதனால் கொஞ்சம் தமிழ் பேசும்போதும் மிஸ்டேக் வந்திருக்கலாம். உங்களுக்கு புரியலைன்னா சாரி. இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது பக்கா தமிழ் கிடையாது. நான் மலையாளி ஆனதுனால நடுவில் மலையாளமும் வந்துடும், அதனால் சாரிங்க. இப்போ நாம் இன்னொரு பவுல் அதை அரித்து மாற்றி வச்சதுக்கப்புறம் அதில் இன்னொரு பவுல் எடுத்துகிட்டு அதில் 2 எக்கில் ஒரு ஸ்பூனு வெனிலா எசன்ஸ் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். நம்ம மாவு எடுத்தோம்ல அதே கப்பில் பொடிச்ச சர்க்கரை எடுத்து அதை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா ஸ்பாஞ்சும் செய்கிற மாதிரி தான். பட் ஆனால் 2 எக்கில் நமக்கு 1/2 kg 3 லேயரு நல்லா ஈஸியாக கிடைக்கும் இப்படி நீங்கள் ட்ரை பண்ணாக்கா. இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்கரை போட்டு அதை நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டோம். இனி நம்ம 3 ஸ்பூனு குக்கிங் ஆயில், எந்த ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் போடலாம். கோகனட் ஆயிலை தவிர எது வேணாலும் போட்டுக்கலாம். இனி அது மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நம்ம மாற்றி வச்சோம்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸு அது இதில் நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் மொல்லமாக ஃபோல்டு பண்ணுங்கள். நான் வீடியோ ஃபாஸ்ட்டாக ஆனதுனால உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக தெரியுது. மொல்லமாக ஃபோல்டு பண்ணி இப்போ நல்லா ஃபோல்டு பண்ணதுக்கப்புறம் நம்ம பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த மாடலில் இந்த பேட்டரை ஊற்றிக்கலாம். ஊற்றி நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் போதும். சின்ன ஸ்பாஞ்சில், அதனால் 20 மினிட்ஸில் நம்மளுக்கு பேக் ஆகி கிடச்சிரும். நான் கேஸில் தான் பேக் பண்ணுறோம், ஓவனில் எல்லாம் கிடையாதுங்க. இப்போ நான் அடுப்பை ஒரு 5 நிமிஷம் பேன் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் இந்த மோல்டு நான் அதில் வச்சிடுறேன். அதுக்கப்புறம் 20-25 மினிட்ஸ் கழிஞ்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒரு டைம் எடுத்துருக்குறோங்க. எங்களுக்கு 20-25 மினிட்ஸில் எனக்கு பேக்காகி கிடச்சிடுச்சுங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ஃபுல்லாகவே வந்திருக்கு, நல்லாவே குக் ஆகிருக்கு நம்மளோட கேக்கு. இது நாம் 3 லேயராக தாராளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோ முன்னாடியே மலையாளத்தில் அப்லோட் பண்ணியிருக்கேன், பட் அதுக்கு வியூஸே இல்லை. சரி, நான் தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால தமிழில் அப்லோட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு தமிழ்லேயே பேசி தமிழில் அப்லோட் பண்ணியிருக்கேன். என்னோடய சேனலும் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோ வர வரைக்கும் பாய்.